மயூரர்களே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் வீடியோவுக்கு லைக் பண்ணி வச்சுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலேயே நம்மளுடைய கங்கா அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்கலாம் யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். நம்ம பெரியப்பா ஜக்கு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ உடனே எக்கும் அப்பாவுமே ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுமித்ராவுக்கும் ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. அந்நேரம் பார்த்து நம்ம பாட்டியுமே என் ஆனந்தி இல்லாத இடத்த இவ தான் வந்துட்டு நிரப்புறா அப்படின்னு சொல்லணும். சுமித்ராவுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. அப்படியே கங்கா ஒரு பெரிய லுக் விட்றாங்க நம்மளுடைய சுமித்ரா. இவ என்ன கொஞ்சம் விட்டா தலைக்கு மேலே யார் ஆடிட்டு இருக்கா, இவ ஆனந்திக்கு சமமா அப்படின்ற மாதிரி ஜக்குவும் அவளுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மற்றவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுறாங்க. கங்கா இந்த செயலை செஞ்சதுக்கு நீ வந்துட்டு என் குடும்பத்தையே காப்பாற்றிட்டே ஒரு பெரிய இன்னல்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சுமித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கல இது எதுவுமே. இங்கே வந்துட்டு நம்மளோட ஆனந்தியை காட்டுறாங்க. அப்படியே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வீட்டில் எல்லாருக்காகவும் ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிச்சனில் போயிட்டு அதுக்கு உண்டான வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அங்கே யார் வராங்கன்னா நம்மளுடைய கலெக்டர் தான். கலெக்டர் வந்துட்டு என்ன கேட்குறாரு, டீச்சரம்மா என்ன ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னோடனே ஐயோ உடனே ஓடி வந்துட்டு ஐயோ அங்கேயும் நில்லுங்க, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னோடனே ஏன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பானா. நான் அவங்களுக்காக ஆசையாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே இவனுமே வந்து சொல்லுவான், நானுமே உனக்கு இப்போ சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் அப்படின்னு. இவளுமே வந்துட்டு இவங்க எதை மீன் பண்ணுறான்னு அவளுக்குமே தெரிஞ்சிருது. இப்போதைக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் வேணாம், இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே இவனுமே அதெல்லாம் கிடையாது, என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் தான் யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் மாதிரி கொடுத்துடுறான். உடனே அப்படியே 2 பேரும் சரி ஓகே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம சிவமே போவோம். அந்த நேரத்தில் ஐயோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தியுமே கத்திடுறா. உடனே இவனுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பின்னால் போயிடுறான். இருந்துட்டிங்களா, நான் சும்மா சொன்னேன், நீங்கள் முதல்ல வேலைக்கு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவ அடிச்சு பற்றிட்டு நிற்கும் போது நம்மளுடைய சாஞ்சியுமே இங்கே வந்துட்டு அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேக் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா எனக்கு கேக் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஆனந்தி சொல்லுவா, ஒரு நிமிஷம் நீங்கள் நில்லு, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் எங்கேயோ போயிடுவா. அஞ்சியே சரியான வில்லி, அவளை போய் நம்பலாமா? இவ உடனே நீ கேக் செஞ்சு எல்லாத்தையும் அசத்த போறியா, பொருடி இன்னைக்கு உனக்கு இருக்குது நல்ல வசமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, ஓவனில் வந்துட்டு அந்த ஸ்பீடை வந்து கூட்டி வச்சிடுறா ஹீட்டிங் நேரத்தை. உடனே நம்ம ஆனந்தி வந்துட்டு அந்த ஓவனை திறந்து பார்க்கும்போது கேக்கு எல்லாமே கரிஞ்சு போயிடும். நம்மளோட ஆனந்தி முகமும் பொக்குன்னு ஆயிடுங்க. ரொம்ப கஷ்டத்தோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிச்சுட்டு இருப்பா. அந்நேரம் பார்த்து இங்கே வந்துட்டு நல்லா ராட்டினெல்லாம் போட்டு செம்மையாக வந்துட்டு திருவிழா நடந்துட்டு இருக்குமா. அப்போ உடனே நம்ம ஜக்கு வந்து நம்மளோட கங்காவையும் மண்ணுவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா. அண்ணுக்கிட்ட அழகாக வந்துட்டு பாத்தியா ராட்டினம் பாரு கண்ணான்னு சொல்லி அம்மாவான கங்கா காமிச்சிட்டு இருப்பா. நம்மளுடைய ஜக்கு உடனே நீயும் வரியா நம்ம போய் ராட்டினம்லாம், எனக்கு ராட்டினம்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னோடனே கங்குவாவுமே இல்லைங்க மண்ணு வச்சுட்டு எப்படி நான் ஏறது, வேணாம் டாக்டரே அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம் நீ வான்னு சொல்லிட்டு அவளை வந்து கையை வந்துட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு போவான். அதை வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனுமே நல்லா ஜாலியாக வந்துட்டு ராட்டினத்தில் ஏறி ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கங்காவுக்கு செம்ம வந்துட்டு பயமாக இருக்கும். ஒரு மாதிரி ஐயோன்னு பயந்துட்டே இருப்பா. இவன் என்ன பண்ணிடுவா, ஒரு கட்டத்தில் பயந்து போய் அவனை வந்து ஒரு மாதிரி ஷோல்டரை வந்து பிடிச்சிடுறாங்க, கையை வந்து பிடிச்சிடுறா. அதையெல்லாம் பார்க்குற ஜக்குக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, என்னது இது அப்படின்ட்டு 2 பேருமே அப்படி கொஞ்சம் லைட்டாக ஐ கான்டாக்டில் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒன்று எரியுது, அது என்னது தான் கடைசியில் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இவனுமே ஒன்றும் நடக்காத மாதிரி என்ன பயந்துட்டியா மண்ணு, உங்கள் அம்மா பயந்துட்டாடா அப்படின்னு சொல்லி மண்ணுக்கிட்ட வந்து சும்மா சொல்லி அப்படி ஜாலியாக அதை வந்து மாற்றிடுறான். உடனே வந்து ராட்டினத்தில் இருந்து இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்குவாளா, படாருன்னு போய் கீழே எழுறவனே போயிடுவா. நம்ம ஜக்கு தான் அவளை வந்து தாங்கி பிடிப்பாங்க. கங்கா என்னாச்சு அப்படின்னோன்னா, இல்லை எனக்கு தலை சுற்றுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஒன்றும் இல்லை ராட்டினம் இருக்குல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி அவனுமே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இதே எல்லாத்தையும் ஊர் மக்களில் 4 பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுமே அவளை வந்து கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். உடனே இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. உடனே அவனுடைய மாமனார் கேட்பாங்க, அம்மா சர்ப்ரைஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதுவா மாமா இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுவா, ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே செம்ம சர்ப்ரைஸு எம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்ப்படுத்துருவாங்க. நம்ம சாஞ்சிக்கோ முகம் டஃபீல் அப்படின்ற மாதிரி எரிஞ்சிடும். பார்த்தா செம்மையாக ஒரு ஐஸ்கிரீம் கேக் பண்ணிடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம தாத்தா சிவு எல்லாருமே பாராட்டி தள்ளிடுவாங்க. சாஞ்சிக்கோ ரொம்ப கஷ்டமாயிடும், என்னடா இப்படி சொதப்பிட்டேன்னு. அந்நேரம் பார்த்து நம்ம சிவுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை பேசிகிட்டு இருக்கும்போதே அவனோட முகம் மாறுறதை வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு பதறாங்க. இவனுமே வந்துட்டு ஒரு இம்மீடியட்டாக நான் போயாகணும் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே வந்துட்டு என்னடா இவன் சாப்பாட்டில் பாதிலேஞ்சு போயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது.
அவளுடைய முகத்த பார்த்த நம்மளுடைய மாமனாரும், தாத்தாவும் என்ன சொல்றாங்கன்னா, "வேலையில இதெல்லாம் சகஜம்மா. அவன் வந்து சும்மா இல்லையே. அவன் கலெக்டர் வேல பத்தி அவன் தான் எல்லாத்துக்கும் போயாகணும். நீ எதுவும் கவலைப்படாத. சாப்பிடலன்னா ஒண்ணும் ஆகாதுன்னு" சொன்னோனே, இவளுமே பெருமையா நெனச்சிட்டு இருக்கா. இங்கேயுமே இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறான். எல்லாருமே ரொம்ப உயிருக்கெல்லாம் போராடுற நிலைமையில ஏதோ வந்து கலவரம் நடந்திருக்கு. அதில பாதிக்கப்பட்டவங்கள தான் வந்து நம்ம ஷிவுமே பார்த்து ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில இங்க ராத்திரி ஆயிருச்சு இல்லையா? ஸோ ஜக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பானா, அப்போ உடனே இவன் தண்ணி குடிக்கலான்னு பார்ப்பான். அங்க வந்து செம்பில வந்து அந்த தண்ணி இருக்காது. உடனே சரி தண்ணிய போய் குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நடந்து போற வழியில பார்ப்பான். நம்மளுடைய கங்கா உட்காந்து படிச்சிட்டு இருப்பா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே வந்துட்டு "என்ன கங்கா தூங்கலையா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "டாக்டரே நீங்களா?" இல்ல டாக்டர் நானும் தூங்கல. நான் படிக்கணும். நான் நர்ஸம்மா ஆகணும்ல." அப்படின்ற மாதிரி ரொம்ப வெள்ளந்தியா பேசிட்டு இருப்பா. அதையெல்லாம் பார்க்குற நம்ம ஜக்குக்கு ரொம்ப பாவமா இருக்கும். அப்போ உடனே கங்காட்ட சொல்லுவா, "கங்கா நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க எங்க வீட்டுக்காக. இப்போவும் படிச்சிட்டு இருக்க. நீ எப்பதான் தூங்குவ?" அப்படின்னோன, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொன்னோனே கூக்கோ நம்மளுடைய கங்காக நினச்சி ரொம்ப ஒரு மாரி பெருமையா இருக்குங்க. இங்க நம்ம ஆனந்தி ஷிவ் இல்லல்ல, அதனால ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றா. உடனே வந்துட்டு ஆமை இல்லாத குறையா ஒரு தலவாணிய கட்டி புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா பாவம். அந்தாக்குல இவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்பந்தான் வந்துட்டு ஷிவ் ரொம்ப நடுராத்திரியில வந்திருப்பான். வந்ததுக்கு அப்புறமா பார்ப்பான், அங்க ஆனந்தி நல்லா தூங்கிட்டு இருப்பா. உடனே மெதுவா கதவெல்லாம் அடைச்சிட்டு இவளுக்குமே வந்துட்டு சும்மா தலையெல்லாம் கோதி விட்டுட்டு, "என்னைய ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க போல மேடம். பாரேன் தலைவாணிலாம் கட்டி முடிச்சு தூங்குறாங்கன்னு" சொல்லிட்டு இவனுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு இவனுமே அவ கூடயே படுத்து தூங்கிடுவான். இவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். உடனே காலையில் ஆகிடுமா. நம்மளுடைய ஆனந்தியுமே எந்திரிச்சிட்டு, "இவர் இப்போ வந்தார்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பா. எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு வந்து தலைவாணி எதுவுமே இருக்காது. தலைவாணி எல்லாமே தலையில் வச்சுட்டு இவளுமே வந்துட்டு அவனுக்கு தலையை இவ கோதி விட்டுட்டு இவ தூங்க வச்சுட்டு அவள் போயிடுவா. என்ன பண்ணிடுவா, 5 மணிக்கு அவன் அலாரம் வர வச்சிருக்கான். அதை வந்துட்டு அவளுக்கு தெரியாது இல்லையா? உடனே எல்லா கர்டன் எல்லாத்தையும் மூடிட்டு நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கள்ட்டையுமே வந்துட்டு, "யாருமே என்னுடைய ஹஸ்பண்டை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிடுவா. இங்கே பார்த்தா மணி 7 ஆயிரும். அங்கே வேறு அலாரம் வேறு வச்சுருக்காங்க இல்லையா? அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. இங்கே அதே நேரத்தில் நம்மளுடைய கங்கா சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பா. உடனே வந்துட்டு, "என்ன சாப்பாடு கொடுத்துட்ருக்க, நீ ஹாஸ்பிட்டல் போலையா?" அப்படின்ன உடனே, நல்லா கேளுங்க, சும்மா நர்ஸுக்கு ஆகணும் நர்ஸ் ஆகணும்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தால் போதுமா? என் கூட வந்து நின்னா தானே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியணும்னா சுமித்ரா அப்படி ஒரு மாதிரி பார்க்க இதுதான் ஒரு குவாரண்ட்டு. அப்போ நம்ம ஜக்கு அப்பா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, "போ வேண்டியதானடா" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "அவ எங்கே வருவா, இந்த வீட்டில் வேலை பார்த்தா" அப்படின்னோட சுமித்ரா கோவப்பட்டு, "ஐயோ இந்த அம்மாவை நாங்கள் தான் வேலை வாங்கிட்டு இருக்கோமா?" அப்படின்னோன்னு, "ஐயோ அம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலம்மா." "அது சரி, இப்போ தான் நீ வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ?" அப்படின்னோடனே இவ உடனே பாட்டி உடனே, "ஏய் என்னடி சின்ன பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க? பின்ன என்ன அத்தை, அழகாக படிக்க வேண்டியதானே, இவளை யார் டிஸ்டர்ப் பண்ணா?" அப்படின்ற மாதிரி சுமித்ராவுமே நல்ல விதமாக பேசிடுறா. உடனே ஜக்குக்குமே வந்துட்டு சிரிப்பு வந்துடுது. உடனே, "நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல அத்தை, படிக்கன்னா படிக்கட்டுமே" அப்படின்ற மாதிரி நம்ம சுமித்ராவுமே மனசு மாறிடுறா. உடனே எல்லாருமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா ஜக்கு கூடன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கங்காவையுமே சந்தோஷமா. இங்கே தாத்தா எல்லாருமே வந்துட்டு காலையில் ஆகிடும் இல்லையா? ஸோ உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு நேற்று ஷிவ் செஞ்ச செயல் எல்லாத்தையுமே. அப்போ உடனே வந்துட்டு தாத்தா வந்து ஆனந்தியை பார்த்துட்டு, "என்ன கனவு கண்டுட்டு இருக்க?" அப்படின்னா, "ஒன்றும் இல்லை தாத்தான்னு" சொல்லிட்டு இவ தோட்டத்துக்கு வந்து ரோஸ் பூவெல்லாம் பார்த்துட்டு கனவு கண்டுகிட்டே இருப்பா. திரும்படியுமே அந்நேரம் பார்த்து ரோஸில் உள்ள முள்ளு இவ கையில் குத்திரும். உடனே, "என்ன கோவம் வந்துருச்சா என் கணவரை நினச்சிட்டே உன்னை நான் தொட்டதுக்கப்புறமா?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு வேணா கிஸ் தரட்டுமான்னு" சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு மைண்டில் அந்த ரோஜா பூவுக்கு வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரோஜா வந்து கோவப்பட்டுருச்சான் ஷிவு பற்றி நினச்சதுக்கப்புறம். அதனால இவ சும்மா வந்துட்டு அதுக்கு கிஸ் பண்ணிட்டு உடனே வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருப்பா. அப்போ உடனே இதே நேரத்தில் இங்கே ஜக்கு வந்துட்டு நம்ம கங்காவையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பான். கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பேஷண்ட்லையாக வந்துட்டு இவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவனுமே வந்துட்டு எப்படி எப்படிலாம் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள எப்படி வந்துட்டு கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருப்பான். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நர்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு ஆன்ட்டிக்கிட்ட வந்து பேசும்போது ஆன்ட்டி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பையன்கிட்ட வரும்போது அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் அடம் பிடிப்பான். எதுக்காகனா ஊசி போடுறதுக்காக. அப்போ உடனே வந்துட்டு, "என்னாலலாம் ஊசிலாம் போட்டுக்க முடியாது, நீங்கள் என்னை கொலை பண்ண போகிறீங்க" அப்படி இப்படின்னு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பேசுவானா. ஏன்னா பயந்துருப்பான் இல்லையா சின்ன பையன்ல, அதனால். அப்போ உடனே, "நான் அவங்க பேச்சு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் சேட்டை பண்ணுற பையன் தான், ஊசி போடுங்க என்னன்னாலும் பண்ணுங்க, எங்கள் அம்மா வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்னோடனே நர்ஸுமே வந்து, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஊசி போட்டுக்கலான்டானோடனே" இவன் உடனே பெட்ஷீட்டோட மூஞ்சி வந்து மூடிக்கிறான். "நான் ஊசிலாம் போட்டு சம்மதிக்க மாட்டேன்ட்டு" ஜக்கு எல்லாருமே சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கங்கா என்ன பண்ணுவா, "ஒன்றும் வேணாம், அவனுக்கு ஒன்றும் ஊசிலாம் வேணாம், அவன் உடம்புக்குள்ள நிறைய பேய்லாம் இருக்குது, அந்த பேய் எல்லாமே அவனை வந்து கடிக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாதிரி சைல்டிஷாக வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருப்பான். அந்நேரம் ஜக்கு பார்த்துட்டு,
விளையாடுற நேரமா இப்படியா எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே நம்மளுடைய கங்காவுமே டாக்டரே கொஞ்சம் அமைதியாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கதையாக சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஜக்குமே வந்துட்டு பார்ப்பான். படார்னு பார்த்தா அந்த பையன் எழுந்திரிச்சு உட்காந்துருவான். எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, பேய் வருமா பிசாசு வருமா, நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படின்னா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட உடம்புக்குள்ளே நிறைய கிருமியெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுங்கெல்லாம் வரும், நீ சொல் பேச்சு கேட்டால் உங்கள் அம்மாவோடைய பேச்சு கேட்டுட்டு இருந்தால் ஊசி போட்டு அதை சமாதானப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உன்னை ராத்திரி வந்து தூங்கவே விடாது அப்படின்ற மாதிரி சொன்னானே. நம்ம ஜக்குமே சிரிச்சிட்டு இருக்கான். ஈவனுமே வந்துட்டு இப்போ என்ன நான் ஊசி தானே போடணும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சையுமே இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவங்களுமே வந்துட்டு ஊசி போட வராங்க. இவனாவே அந்த கையை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான் தைரியமாக. உடனே ஜக்குக்கோ செம்ம ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்லையே நம்ம கேர் பண்ணணும்னு சொல்லணும்னு நினச்சோம், சொல்லி கொடுக்கணும்னு வந்தோம், ஆனால் அவள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாளன்னு சொல்லிட்டு தம்சம் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. இவளுமே முதல்ல கையை தூக்கவா வேணாமா நினச்சி இவளுமே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிக்கிறா. அதே நேரத்தில் நம்ம ஷிவ் வீட்டில் காட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே சும்மா எல்லாருமே காமெடி பண்ணிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம ஷிவ் வந்துட்டு எழும்பிட்டு அலாரத்தை பார்க்குறான். பார்த்தா மணி வந்து அதில் 10ன்னு காட்டுது. ஓகேவா, மணி என்ன 10 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஒன்று யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை யார் ஆஃப் பண்ணான்னு பார்த்தா ஃபோனில் வேறு 20 மிஸ்டு கால். இவனுக்கு செம்ம கோவம் வருது. அந்தல் பந்தரா ஓடி போய் கிளம்புறான். இங்கே எல்லாருமே சந்தோஷமாக நல்லா ஜாலியாக காமெடி பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தியை வச்சு தான் இங்கே காமெடியே நடந்துட்டு இருக்கு. அத்தை மாமா எல்லாருமே. அந்நேரம் பார்த்து நம்ம ஷிப்பு தடபட மேலே இருந்து இறங்கி வந்துட்டு, ஆனந்தி நீ தான் அலாரத்தை ஆஃப் பண்ணியா? ஆமாங்க நான் தான் அலாரத்தை ஆஃப் பண்ணேன், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களே டயர்டாக இருப்பீங்கள்ல அப்படின்னா, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஒரு கஷ்டத்தில் நடந்துகிட்ருக்கேன், எவ்வளோ டென்ஷனில் ஆகிட்டுருக்கேன், நீ இடனா அசால்ட்டாக அலாரத்தை ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது வந்துட்டு முக்கியத்துவம் தெரியுதா இல்லையா? என்னங்க நீங்கள் தான் அங்கே பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு தானே ராத்திரி வந்திருப்பீங்க அப்படின்னா, நான் பிரச்சனை முடிஞ்சிட்டுனா நான் கொஞ்ச நேரம் படம் தூங்குறதுக்காக தானே வந்தேன், நான் என்ன ஒரேடியாக தூங்குறதுக்காக வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப கத்திட்டு இனிமேல் என் மூஞ்சில் நீ முடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக படுத்துகிற மாதிரி அந்த பிள்ளையை வந்து பேசிடுறான். ஆனந்திக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்க, இவன் நீங்கள் இவ்வளோ வார்த்தையை விட்டுட்டு போகிறான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நம்ம சிவா எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. உடனே நம்ம சின்னத்தை தான் சொல்கிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாத ஆனந்தி, அவன் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து உன்னை எப்படி பேசிட்டான், ஏதோ ஒரு டென்ஷனில் உன்னை எப்படி பேசிட்டான், அவன் ஆல்ரெடி வந்து செம்ம கோவத்தில் இருக்கான் இல்லையா அப்படின்னா, நம்ம சாஞ்சி வேற இதில் வந்து தீ வச்சு விடுறா. என்னத்தான் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ணன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ முக்கியமான மேட்ரு அப்படின்னா நம்மளுடைய சிவ் அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக இரண்டி, என்னம்மா நீ என்னைய அமைதியாக இரு, நீ ஏன் வாய மூடிட்டு இருக்க, அண்ணன் எவ்வளோ பாவம் தெரியுமா, அவன் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குறதுக்காக வந்தான், இந்த அண்ணி என்னன்னா இப்படி அலர்ட் ஆஃப் பண்ணி சின்ன பிள்ளைத்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுகிறா. ஏன்னா ஆனந்தியை எப்படியாவது இவளுக்கு குத்தணும். அதனால உடனே ஆனந்தியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இவ இப்படி பேசுகிறாளே, சின்ன பொண்ணு நம்மளை இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு மாடி ஏறி போயிடுறா. உடனே இவளுமே வந்துட்டு அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உட்காரவும் நம்மளுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, சிவ் அப்பா வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவ வந்து கேட்கவே மாட்டாளா, வாயை மூடி அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்திடுவார். இவர் கத்துன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். உடனே அவங்களோட அம்மாவுமே வந்து சொல்லுவாங்க, சஞ்சு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சஞ்சு, நீ என்ன எப்போ தான் நீ பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க போகிற அப்படின்னு திட்டிட்டு ஆனந்தி வந்துட்டு அழுத்துட்டு இருப்பாளா. அவளுக்காக வந்துட்டு சாப்பாடு தான் கொண்டு போவாங்க. அந்த பிள்ளை சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இவளுமே வந்துட்டு இங்கே பாரு, அவன் ஏதோ மேலே உள்ள கோவத்தில் பேசிட்டான். கோவத்தை யார்கிட்ட காட்ட முடியும், உரிமை உள்ளவங்க கிட்ட தானே காட்ட முடியும். அதனால தானே அவன் இப்படி பேசினா, நீ எதுவும் நினச்சிக்காதீங்க, வா நீ முதல்ல உட்காரு, சிவை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா, இவன் இப்படி பேசினானா திரும்ப வந்து உன்கிட்ட தானமா வந்து உட்கார போகிறான், உன்கிட்ட தானமா கவலையும் பட போகிறான், உன்கிட்ட தானே கோபமும் பட போகிறான், நீ அதெல்லாம் எந்த ஒரு கஷ்டமுமே படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் அவளுமே சமாதானம் ஆவா. சரி ஓகே காய்ஸ், நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குமே லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய வீடியோஸை. See you for the tomorrow episode.